ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மென்டல்ஸ் ரியாக்ட். ஓகே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புது வரவில் வந்து பீமா அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம கோபி சந்த் அண்டு பிரியா பவானி சங்கர் இப்படி நிறைய நாசர் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஹர்ஷா அவர்கள் தான் வந்து இந்த படத்தோட டிரெக்டராக பண்ணியிருக்கிறாரு. ரவி பாஸ்கர் வந்து மியூசிக் டைரக்டராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் பேச வேணாம், பட் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அதை விட ரொம்ப முக்கியம், ஷார்ட் டைமில், அதாவது குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப வியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெவியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இதை பார்க்கணுன்னு பயங்கர ஆர்வமாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு பிறகு இதை பற்றி நம்ம நிறையா பேசுவோமா? வாங்க வீடியோ போயிட்டு வந்துடுவோம். 1 2 3 வா. శ్రీ మహావిష్ణుని 6వ అవతారం పరశురాముడు తన గండ్రగొడ్డలితో అనంత సాగరాన్ని వెనక్కి పంపి ఒక అద్భుతమైన నేలని సృష్టించాడు. అదే పరశురాముడి క్షేత్రం. అక్కడ ఆ పరశివుడే కొలువయ్యాడు. కొందరు రాక్షసులు తమ అహంకారంతో విర్రవీగుతున్నప్పుడు వాళ్ళ అంతు కోరి త్రినేత్రుడే కాలనేత్రుడై కరుణే చూపని ఓ బ్రహ్మ రాక్షసుడిని పంపాడు. నేను ఊచకోత మొదలు పెడితే ఈ ఊర్లో శ్మశానం కూడా సరిపోతున్నా కోడక్క. வேற லெவல் காய்ஸ். பின்னி எடுத்துருக்கிறாரு ரவி பாஸ்கர். மியூசிக் தான் அந்த படத்தோட அந்த ட்ரெய்லருக்கே ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் நான் நினைக்கிறேன். ஸோ அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதான் கேஜிஎஃப்ல எப்படி நம்ம பார்த்து இந்த மியூசிக்கை ரொம்ப ஒரு வியந்து பார்த்து ரசித்தவும், அதே மாதிரி இந்த பீமா படத்துலேயும் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இயர்பாட்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சுக்கிட்டு கேளுங்க. ஸோ நார்மல் ஃபோனில் சவுண்டில் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்குமா அப்படிங்கிறலாம் தெரியல. ஸோ அது மாதிரி கேட்டோம்னா எனக்கு அப்படியே சிலுத்து போச்சு இந்த மியூசிக்கிலோட அந்த விசுவலை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கோபி சந்த் யார் அதுன்னு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ தான் தெரியுது, நம்ம ஜெயத்தில் அவர் தானே வில்லன். அது மூலயமா தானே ஆனால் ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோ தான். பட் இருந்தால் ஜெயத்து மூலயமா தான் நமக்கு அவரை தெரியும் இல்லையா? ஸோ சூப்பராக விண்ணி எடுத்துருக்கிறாரு. அவருக்கு அந்த போலீஸ் ஆப்டுக்கும் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கும் அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கும் சூப்பராக இருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு அப்படி சொல்கிறது கடவுள், அதாவது ஆமாம் எஸ், அந்த காடோடு சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் அவரோட படைப்பாக தான், பிரம்மாவோட படைப்பு தான்டா இவர் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. ஸோ படம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ பிரியா பவானி சங்கர் பற்றி ஒரு பொண்ணு ஒரு இடத்துல வந்து பீமா அப்படின்னு கூப்பிடும்போது நமக்கு அப்படியே ஒரு மாதிரி அடிச்சு, அந்த அளவுக்கு அந்த எஃபெக்டிவை கொடுத்து சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு என்னென்ன அந்த ட்ரெய்லர் மட்டும் ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ ஹைப்பில் போயிட்டுருக்கே அப்படின்னு பார்த்தா
அதுக்கு ரீசன் அதை பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன் அப்புறம் இருக்காது. இப்போ நானே இப்போ இன்னொரு டைம் பார்ப்பேன், இன்னும் 2 3 டைம் பார்ப்பேன். அப்போ நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் மக்கள்கிட்ட வந்து ஷேர் ஆகும். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொம்ப ஆனஸ்டாக சொல்கிறேன். இப்போ ஷார்ட் டைமில் பார்த்த ஒரு ட்ரெய்லர்ஸ் நிறைய ட்ரெய்லர் பார்த்தோம். அதில் இந்த ட்ரெய்லர் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெய்லர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். இந்த ட்ரெய்லருக்கான ரியாக்ஷன் அண்ட் என்னோட ஒப்பீனியன் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காம அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி விட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.